நிறைய பேரு கிரிப்டோ கரன்சி பத்தி கேக்குறீங்க. இந்த கிரிப்டோ கரன்சில இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அது ஏறக்குறைய டாலர் மாதிரி அமெரிக்காவோட ஆதிக்கம் அதிகமா இருக்குங்கிறதால எல்லா கண்ட்ரீஸுமே எங்களுக்கு இந்த பிட்காயின் வேண்டாம், எங்களோட ஓன் கரன்சி நாங்க டெவலப் பண்றோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா சைனால புதுசா யுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத கிரிப்டோ கரன்சில அது சிபிடிசின்றாங்க, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. அந்த கரன்சி உருவாக்கி இதுக்கப்புறம் எல்லாரும் இதுல மாத்திரம் தான் டீல் பண்ணணும். நம்ம ஊர் ஆளுங்க வெளிநாட்டு கரன்சி எதுவும் தப்பிட்டு அது கூட உள்ள வந்துடக்கூடாது, டாலரேட்டே பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, என்விரான்மெண்ட் கெட்டு போயிடும், பினான்சியல் கிரைம் ஜாஸ்தி ஆயிடும் அப்படிலாம் சொல்றாங்க. உண்மையான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு கண்ட்ரோல் தேவை. அவங்க நாட்டு பணம் வெளியில உள்ள எந்த அசெட்லயும் போய் மாட்டிடக்கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, அதை ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் ஆக்கணுங்கிறதுக்காக நாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்கறோம் எங்களோட கிரிப்டோக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே அமெரிக்கால கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. அந்த கெவின் வர்ஷ்லாம் புதுசா வர போறாரு இல்லையா, அவருக்கெல்லாம் இப்போ எப்படிதான் நம்ம இதை விட பெட்டரா நம்மளுடைய பிட்காயினை கொண்டு வரதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்தியால என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது லீகல் கரன்சின்னு கிடையாது, இதை பேன் பண்ணவும் இல்ல. இதை நீங்க வாங்கலாம், விற்கலாம், லாபம் வந்தா 30% டாக்ஸ், 1% டிடிஎஸ் கட்டிட்டு போலாம். மற்றபடி இந்தியாலையும் நம்ம ஒரு டிஜிட்டல் கரன்சி உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு டிஜிட்டல் ருப்பி அப்படின்னு பேரு. சோ இன்னும் போக போக நான் உலகத்துல என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.